கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் மகாமக பெருவிழாவை ஒட்டி இதுவரை 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி உள்ளனர். அங்கு வரும் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் செய்தியாளர் ராபர்ட். மகாமக குளத்தில் நீராட வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்க ராபர்ட். தென்னகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த கும்பகோண மகாமகத்தின் 9 நாளாவது விழா இன்னைக்கு காலையிலிருந்து தொடங்கி இருக்கு. இந்த காலையில மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் இந்த குளத்துல நீராடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை 22ஆம் தேதி இந்த புனித நீராடல் 11 மணியிலிருந்து 12 மணி வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதனால் கும்பகோணம் நகர் முழுவதும் 26 இடங்களில் காவலர்கள் இரும்பு தடுப்புகள் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். இந்த இரும்பு தடுப்புகளின் மூலம் ஒவ்வொரு இரும்பு தடுப்பு 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மக்களை தடுத்து நிறுத்தி சிறிதாக அந்த மக்களை உள்ளே அனுப்புவார்கள். அது மட்டுமல்ல இந்த மகாமக குளமானது கிட்டத்தட்ட 46,000 பேர் மட்டும்தான் கொள்ளளவு கொண்டது. எனவே நாளை லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் அந்த 26 தடுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதலே கும்பகோணம் மற்றும் அதாவது அந்த மகாமக குளம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இருசக்கர வாகனம் கூட தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வாகனங்கள் எந்த வாகனத்தில் வந்தாலும் சரி மற்றும் ரயில் மூலம் வந்தாலும் சரி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரை நடந்து மட்டுமே உள்ளே வர முடியும். அது மட்டுமல்லாது காலையிலிருந்து கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொடர்ந்து இந்த நீராடலில் பங்கேற்று வருகின்றனர். இந்த நடக்கக்கூடிய இந்த விழாவில் அதிகமான மக்கள் பங்கேற்பதனால் தமிழகம் இங்கு கிட்டத்தட்ட 28,000 போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது 1000 அதிகமான தீயணைப்பு துறையினர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த பாதுகாப்பாளர்கள் என அனைத்து பேருமே தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது தமிழகம் எங்கும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகின்றது. அதில் இங்கு மட்டும் கும்பகோணத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 138 இடங்களில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு வரும் பக்தர்களின் குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து கிடைப்பதற்காக தமிழக அரசு இந்த வசதியும் செய்து வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வருவதனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மகாமக குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது.